அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் இன்ப துன்ப எல்லாவற்றையுமே நாம் பார்க்குகிறோம். இன்ப துன்பம் எல்லாவற்றையுமே நாம் அனுபவிக்குகிறோம். ஏனென்று கேட்டால் இந்த உலகம் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய உலகம்தான். அதாவது இந்த உலகத்திலே நல்லவர் தான் எந்த பிரச்சனை இல்லாமல் இருப்பார், கெட்டவர் தான் எல்லாவற்றையும் அனுபவிப்பார். கெட்டவருக்கு இந்த உலகம் சொர்க்கம், அதாவது காஃபிர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம், முனாஃபிக்குகளுக்கு இந்த உலகம் சொர்க்கம், முஸ்ரிக்குகளுக்கு இந்த உலகம் சொர்க்கம். ஆகையினால் அவர்களுக்கு துன்பமே ஏற்படாது அப்படின்னு சொல்ல முடியும்டா? சொல்ல முடியாதுங்க. இந்த உலகமே சோதனைக்குரிய உலகம். சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்தான்? இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்தான். சோதனை இருக்கக்கூடாது என்று இருக்குமே, ஆனால் என்ன செய்திருக்க மாட்டான் அல்லாஹ்? இந்த உலகத்தையும் படைத்திருக்க மாட்டான், உலகத்தில் நம்மளையும் படைத்திருக்க மாட்டான். நம்மளுடைய தகப்பனார் தாய் ஆதம் ஹவ்வா அவர்களை என்ன செய்திருக்க மாட்டான்? பாவம் செய்ய வைத்திருக்க மாட்டான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, எதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து நம்மளை படைத்தான் தெரியுமா? அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாம், கொஞ்சம் தூரத்தில் கண்ணுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாம், கொஞ்சம் கண்ணுக்கு அப்பாற்பட்டு இருக்குகிற பொழுது பாவம் செய்கிறோமா, நல்லது செய்கிறோமா, அல்லது அல்லாஹ்வுக்கு நன்றி செய்கிறோமா, அல்லாஹ்வை மறக்குகிறோமா, மனம் போன போக்கிலே அடைகிறோமா என்று பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்தான்? இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்தான். அல்லாஹ் சொல்றான், அழகா சொல்றான். தபாரக்கல்லதி சூறாவை எடுத்து பார்த்தங்கன்னா ஆரம்பத்திலே சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த. அதாவது மௌத்தையும் ஹயாத்தையும் எதற்கு படைத்தான் தெரியுமா? நீங்க வாடி நிம்மதியா சுவனத்தில் இருந்தீர்கள், ரூகுகளாக இருந்தீர்கள். உடலென்று ஒன்றை படைத்து, உடலென்று ஒன்றை உருவாக்கி அதிலே உங்களுடைய ரூகுகளை எல்லாம் ஊதி என்ன செய்தான்? இந்த உலகத்திலே படைத்த பின்னால் உங்களை வாழ வைத்து எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையில எல்லாரும் இருக்க ஒவ்வொருவராக அழைக்குகிறானே, அந்த மௌத்தையும் ஹயாத்தையும் பற்றி நீங்க சிந்திச்சங்களான்னு கேட்டு அல்லாஹ் சொல்றான், நீ எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசனு அமலா. அதாவது செயல்பாட்டால் அல்லாஹ்விடத்திலே ரூஹோடு இருந்த பொழுது எப்படி செயல்பட்டீர்களோ அதே மாதிரி செயல்படுகிறீர்களா? அல்லது உங்களுடைய ரூஹுகளை உடலுக்குள்ளே நுழைத்த பின்னால் என்ன மனம் போன போக்கிலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்து திரும்பி வருகிறீர்களா என்று சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்தான்? மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான். அதாவது எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சன அமலா, உங்களின் நல்லவர் யார், கெட்டவர் யார் என்று நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அவனும் புரிந்து கொள்வதற்காகத்தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால இந்த உலகத்தில் யாருக்குமே சோதனை வராது, நல்லவங்களுக்கு சோதனை வராதுன்னு சொல்ல முடியுமாண்டா? சோதனை வராமலா வரத்தான் செய்யும். நபிமார்களே சோதனை விட்டதா? ரசூல்மார்களே சோதனை விட்டதா? ஆனால் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் மத்தியிலே என்ன வித்தியாசம் தெரியுமா? நல்லவர்களுக்கு சோதனை வருகின்ற பொழுது அல்லாஹ்வை அழைத்தால் உடனே பதில் சொல்லுவான். கெட்டவர்களுக்கு சோதனை வந்தால் அல்லாஹ்வை அழைத்தால் பதில் சொல்ல மாட்டான். உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, அல்லாஹ் நோயை படைப்பதற்கு முன்னாலேயே மருந்தை படைச்சிட்டேன்னு நோயை படைச்சிருக்கான். நோயை படைப்பதற்கு முன்னாலேயே மருந்தை படைத்து விட்டுத்தான் நோயை படைத்திருக்கிறான். சோதனையை படைப்பதற்கு முன்னால் அந்த சோதனை வந்தால் அதற்கு பரிகாரம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு படைத்து விட்டுத்தான் சோதனை அல்லாஹ் படைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வராத சோதனையா? அன்பிற்குரியவர்களே, பிறப்பிலே இருந்தே சோதனை, அதாவது கர்ப்பத்தில் உருவானதிலிருந்தே சோதனை, கர்ப்பமே சோதனை அவர்களுக்கு. அவர்கள் வைத்திருந்த மருந்து ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ் உடனே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரே மருந்து என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹ். வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க வாழ்க்கையில வேற எதுவுமே ஓதுனதே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மருந்து ஒரே ஒரு மருந்து தான்.
அல்லாஹ் நம்ம அதே மறந்து நம்ம சொன்னாலும் சரி அல்லாஹ் உடனே திரும்பி பார்ப்பான். என்ன சோதனை வந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹ், இதை கொடுத்து அல்லாஹ் எனக்கு போதுமானவன், இதை கொடுத்து அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அவன் என்ன செய்தான்? இதை கொடுத்தான், இதை நீக்க அவனால் முடியும். வேற வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லியே கொடுக்கல. அவங்க வாயில வேற வார்த்தையே வரல. அதே மாதிரி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா செல்வத்தையும் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருந்தான், எல்லாத்தையும் கொடுத்துருந்தான். ரொம்ப கால உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் முடியாத காலத்திலும் சரி முடிகிற காலத்திலும் சரி என்ன அவர்களுக்கு என்ன சோதனை ஏற்பட்டாலும் சரி அவங்க வாயில வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதாவது என்னுடைய இறைவன் என்ன செய்தான்? அவன்தான் படைத்தான். தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். வத்தவக்கலு அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். வ அலைஹி உனீப் வ இலைஹி உனீப், அவங்க சொன்ன வார்த்தை. அவனிடமே மீளக்கூடியவனாக இருக்குகிறேன், அவனிடமே மீளக்கூடியவனாக இருக்குகிறேன். அவன் தான் என்ன படைச்சான், அவன் தான் என்ன வாழ வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அந்த அல்லாஹ்வின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஆகையினால் அவன் பக்கத்தான் நாளைக்கு நான் மீற போறேன். எப்படி வாழ்ந்தாலும் என்ன செய்ய போகின்றேன், அவன் பக்கம் மீறுவது உறுதியான விஷயம் அப்படின்னு யார் மேலதான் நம்பிக்கை வச்சாங்க? அவங்களுடைய தஸ்பீகே இதுதான். வத்தவக்கல் அலல்லாஹ் வ இலைஹி உனீப், இதான் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய தஸ்பீக். எல்லா நிலையிலும் சரி இந்த தஸ்பீக் தான். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கானுங்க? நோயை படைப்பதற்கு முன்னால் மருந்தை படைத்து விட்டு தான் நோயை படைக்கிறான். சோதனையை கொடுப்பதற்கு முன்னால் அந்த சோதனையை நீக்குவதற்குண்டான வழி என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன அதற்குண்டான வழியை கொடுத்து விட்டு தான் அல்லாஹ் உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான். ஆகையினால இந்த உலகத்தில் வந்த யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? பாவம் செய்யாமல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, சோதனைக்கு உட்படாமல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சோதனையும் அதற்குண்டான வேதனையும் யாருக்கு வந்தால் அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டான். யார் அந்த நேரத்திலே சொன்னால் அவர்களுக்கு மருந்து கிடைக்காதுண்டா, அல்லாஹ்வை மறந்து திரியக்கூடியவர்களுக்கு என்ன கிடைக்காது? மருந்து கிடைக்காது. அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கு என்ன கிடைக்காது? மருந்து கிடைக்காது. அந்த மருந்தே கண்ட சோதனை வரக்கூடிய நேரத்தில் கிடைத்தாலும் கூட என்ன செய்யாது? அது பலன் இருக்காது. ஃபிரௌனை பொறுத்தவரையும் கடலிலே மூழ்கடிக்குகிற பொழுது மூசா உன்னுடைய அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன்னு 70 தடக்க சொன்னார். ஒரு தடக்க சொன்னார். அல்லாஹ் இல்லைன்னு அவருக்கு தெரியுமா? நான் தான் பெரிய அல்லான்றார். நம்மளை யார் ஒன்றும் செய்ய முடியாதுன்றார். அந்த கடலிலே மூழ்கடிக்கப்படுகிற நைல் நதியிலே மூழ்கடிக்கப்படுகின்ற பொழுது என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை 70 தடக்க மூசாவுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதுல இருந்து என்ன காப்பாத்துனார். நும்ரூதுடைய என்ன மூக்குல என்ன போச்சு? ஒரு சாதாரண கொசு தான் போய் சாக வச்சு நும்ரூது. சொர்க்கத்தை கட்டி உள்ள போனார். நுழைய போகும்போது வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது கொசு மூக்குக்குள்ள போச்சு. சொர்க்கத்தை திறக்கிற பொழுது மௌத்தாய் தலைவாசல்லே விழுந்தார். அந்த நேரத்தில் அவர் அல்லாஹ்வை கூப்பிடத்தான் செஞ்சார். அன்பிற்குரியவர்கள், அவருக்கு பலன் அளிச்சாண்டா? பலன் அளிக்காது. காரூன் என்னை விட சிறந்தவர் யாருமே இல்லைன்றாரு. அவருடைய சொத்துடைய அந்த கஜானா வச்சிருந்தாரு, அந்த சாவியை சுமப்பதற்கு 70 ஒட்டகை ரெடி பண்ணி வச்சிருந்தார் காரூன். அவ்வளவு சொத்து சுகத்தை கொடுத்திருந்தா அல்லாஹ் கேட்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் எவ்வளவோ சொன்னாங்க, கேட்கல. அல்லாஹ் பூமியை பிளக்க வைத்தான். பில்டிங்கோடு அவருடைய அரமனையோடு போய் என்ன செஞ்சாரு? பூமிக்குள்ளே போனார். அந்த நேரத்தில் அவர் தௌபா செய்யத்தை செஞ்சாரு. அவர் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நல்லவங்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுத்து அது கூட மருந்தை உடனே காட்டுவாங்க. அந்த மருந்தை செய்தாலும் கூட செய்த உடனே அல்லாஹ் பதில் சொல்லுவான். ஆனால் கெட்டவர்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க அல்லாஹ்வை கூப்பிட்டாலும் சரி, அதுக்குரிய மருந்தை செய்தாலும் சரி என்ன செய்ய மாட்டேன்? அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டேன். ஆகையினால் அல்லாஹ் எதுக்கு இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான் என்றால் சோதிப்பதற்காகத்தான் படைத்திருக்கிறான். அந்த சோதனையில இருந்து சாதனை படைத்து என்ன அல்லாஹ்வோடு எப்படி நம்ம உயிரோடு இருந்தோமோ அதே மாதிரி உடலோடும் அல்லாஹ்வை நெருக்கமானவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் படைச்சிருக்கான். அந்த வழியில வாழ்ந்த எல்லா பேருமே என்ன செஞ்சிட்டாங்க?
உலகத்தில் சுகம் பெற்று விட்டார்கள். உலகம் அவர்களை வெல்லல, அவர்கள் உலகத்தை வென்று விட்டார்கள். என்ன, நாளை கியாமத்தையும் கூட வெல்ல காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகம் என்றே வாழ்ந்தவர்கள் உலகத்தில் தோத்து போயிட்டாங்க. உலகத்தில் நாளை கியாமத்திலையும் கூட துவப்பதற்கு, தோல்வி அடைவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆக நல்லவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எல்லா நிலையிலும் அல்லாஹ் நீ ஒருவன் தான், உன்னால் தான் எல்லாம் முடியும், முன்னால் தான் எல்லாம் முடியும் அப்படிங்கிற சிந்தனையை கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த உலகமும் கஷ்டம் இல்லை, எந்த உலகமும் கஷ்டம் இல்லை. ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன ஹயாத்தி வ நுசுக்கி வ மஹியாயி வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய ஹயாத்தும், என்னுடைய வாழ்க்கையும், என்னுடைய மௌத்தும், என்னுடைய உயிரும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாமே யார் புறத்திலிருந்து வந்தது தான்? அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்தது தான். அவன்தான் என்னை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை தவிர யாருமே இல்லை. லா ஷரீக லஹு. எந்த நிலை வந்தாலும் அவனுக்கு நான் இணை வைக்க மாட்டேன். அன உமிர்த்து, நான் ஏவப்பட்டுள்ளேன். அவ்வளவு முஸ்லிமீன். எந்த பிரச்சனை யாருக்கு வந்தாலும் சரி அல்லாஹ் மறுத்துருவாங்க. நான் மறுக்க மாட்டேன். ஆகையினால் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களில் எல்லா நிலையிலும் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களில் நான் தான் முதல் மனிதன். அன உமிர்த்து அவ்வளவு முஸ்லிமீன். நான் தான் முதல் முஸ்லீம். எந்த நிலையிலும் அல்லாஹுவை மறுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அவங்க அப்படி இருந்ததுனாலதான் இன்னைக்கு அவங்க பேரை சொல்கிறாங்க. ஆகையினால் எல்லா நிலையும் உலகத்தில் வரத்தான் செய்யும். ஆகையினால் எந்த நிலை வந்தாலும் சரி அவன்கிட்ட தான் சொல்லணும், அவன்கிட்ட தான் பரிகாரம் கேட்கும். அப்படி பரிகாரம் கேட்டு வாழ்ந்தவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? எல்லா உலகத்திலும் வெற்றி பெற்று விட்டார்கள். அதே வாழ்க்கை நம்மளுடைய நடைமுறையிலேயும் அருமையானால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக நன்னாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தாலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல என்னாலும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். ஸலாம்.